ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட டே 6th வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்றத நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நம்ம எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணிடணும். வெயிட் வந்து நான் அடிக்கடிக்கு இப்போலாம் செக் பண்ணுறதில்ல, 3 days ஒன்ஸ் தான் செக் பண்ணுறேன். ஸோ நம்ம நார்மலாக சுடு தண்ணி எப்போவுமே சுடு தண்ணி எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. சுடு தண்ணி குடிச்சிட்ட பிறகு நான் வந்துட்டு ஆம்லா ஜூஸ் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வர மாதிரி நான் போட்டு வச்சுருவேன். ஸோ அதுவுமே எடுத்துட்டேன். அது சாப்பிட்ட பிறகு ஒரு ½ hour கழித்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இட்லி தான் சாப்பிட போகிறேன். 3 இட்லி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரக்குழம்பு, அவ்வளோதான். என்னுடைய கேலரிஸ் எவ்வளோ சாப்பிட்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு என்னுடைய ஃபுட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 கொய்யாப்பழம் நான் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு செங்காயாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி கொய்யாப்பழம். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி சாதம் தான் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எனக்கு அந்த ஒரு வேளைக்கு மட்டும் நான் வடிச்சிருந்தேன், அது மட்டும் நல்லா குழஞ்ச மாதிரி நான் சாப்பிட்றேன். இது கூட சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சாதம் வந்துட்டு வெறுமனே இதுவாக தான் இருக்கும், நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரி டேஸ்ட்லாம் இருக்காது, வெறுமனே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா காரசாரமான குழம்புலாம் வச்சு நான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த கப் அளவுக்கு தான் நான் சாதம் எடுத்துக்குவேன். இதில் ஒரு இன்னும் நல்லா இருந்தது சாப்பிடும் போல தோணுச்சு அப்படின்னா இதில் பாதி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி 1.5 கப் அளவுக்கு தான் நான் சாதம் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் வந்துட்டு ஜீரா வாட்டர் காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அதை காலையில், மதியம், நைட் இந்த மாதிரி பிரித்து நான் குடிக்கிறது உண்டு. ஸோ அதனால் ஜீரா வாட்டர் குடிச்சிக்கிறேன். தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி எவ்வளோ குடிக்கணுங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் தண்ணி நிறையவே குடிக்கலாம். நான் வந்துட்டு ஜீரா வாட்டர் ப்ளஸ் நம்ம நார்மல் வாட்டர் வந்துட்டு நான் குடிச்சிட்டே இருப்பேன். ஜீரா வாட்டர் இதுமாரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன். நல்லாவே வெயிட் லாஸ் நமக்கு சீக்கிரமாக நடக்கும் ஜீரா வாட்டர் நம்ம குடிக்கும்போது. ஆல்ரெடி ஜீரா வாட்டர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்துட்டு டே 4th வீடியோ நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நைட்டுக்கு நான் வீட் பிரெட் எடுத்துக்கிறேன், ஒரு 3 பிரெட் எடுத்துக்கிறேன். அது கூட வந்துட்டு மீன் குழம்பு. ஸோ இதுதான் என்னுடைய டின்னரு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அந்த டேவை பிரித்து சாப்பிட்ருந்தேன். என்னுடைய கலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் 7:30 என்னுடைய 3 மீலுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 8-8:30 மணி போல் வந்துட்டு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்துட்டு க்ரீன் வாட்டர் கொஞ்சமாக எனக்கு மட்டும் க்ரீன் டீ வாட்டர் வந்துட்டு நான் குடிச்சிக்கிறேன். லிப்டான் க்ரீன் டீ தான் நான் வாங்கியிருக்கேன், அது வாங்கி வச்சுருக்கேன். க்ரீன் டீயில் சுகரு, ஹனி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே குடித்தா நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட 1 month வெயிட் லாஸ் சேலஞ்சில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டே 1, டே 2, டே 3 அதோட லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.